நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு ரயில்வே நிலையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிளர்க்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 3058 காலி பணிகளை அறிவிச்சிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,700 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமும் இருக்கும். இதில் பெண்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறதுங்க. சரிங்களா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27/11/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வெறும் 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் வேணும், அண்ட் இதுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி நாங்கள் நம்ம சேனலை அப்டேட் பண்ணிவிடுவோம். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய டிக்கெட் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஞாபகப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இதில் 12th படிச்சிருந்தா போதும், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லலை, அதனால் நான் உங்களுக்கு மறுபடியும் போடுறேன். சரிங்களா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுவும் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரி வேலை. சரிங்களா, இதில் என்னென்ன கேட்டகிரியில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அண்டு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ பார்க்கலாம். இதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கிலீஷ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். சரிங்களா, உங்களுக்கு லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது டைரக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சரிங்களா, அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப லோட் ஆகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்ன்றதுனால நிறைய பேர் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்போது நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸஸ் தான் ஓப்பன் ஆகும். இந்தியன், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சென்னையில் உங்களுக்கான அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அண்டர் கிராஜுவேட்னா என்ன சார், இதில் கிராஜுவேட் வருதுங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டுன்னா 12th லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/10/2022 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸஸ் வெளியிட்டிருந்தாங்க. அன்றைக்கும் நம்ம வீடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 28/10/2025 27/11 வரைக்கும், அதாவது இந்த மாதம் 27 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதாவது நேம் கரெக்ஷன் பண்ணணும், அண்ட் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு எண்ணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வீடியோ கரெக்ஷனுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கான
டோட்டல் வேக்கன்சி வந்து எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3058 காலிப்படையில் வந்து மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த வேலை தான். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் கவுண்டரில் வந்து வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் வந்து கிளர்க்கு வேலை செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப்பிஸ்ட்டாக வந்து இருக்கணும், இல்லை அக்கௌண்ட் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோளாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸாக வந்து இருக்கும். இதில் என்னென்ன ஜாபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிளர்க்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2424 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அண்டு அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 394 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்காக 163 வேக்கன்சியும், அண்ட் ட்ரெயின் கிளர்க்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா 77 வேக்கன்சி, டோட்டலாக 3058 காலிப்படை இடங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதவிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேறுபடும். இவ்வளோ தான் சேலரி. சரிங்களா, ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 21,700 வரைக்கும் உங்களுக்கான பதவிக்கு ஏற்றவாறு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கட் ஆஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் 1ஆம் தேதி, சரிங்களா, அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் 18 வயது வந்து நிரம்பியிருக்கணும், அண்ட் 30 வயதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சார் 30 வயசு எனக்கு வந்து கிராஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது. சரிங்களா, இதில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷன் வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் ஓபிசி நான் கிரைமினல் லேயர் கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸர்வீஸ் மேன் கேட்டகிரியில் வரீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும், அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் குரூப் சி கேட்டகிரியில் குரூப் டி கேட்டகிரியில் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டாஃபாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அல்லது 3 வருஷம் அப்ரெண்டிஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் விடோ கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற பின்வர இதில் வந்து பார்க்கலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் தான் நிறைய பேருக்கு வந்து டவுட்டர்ஸ் வந்து இருக்குது. இதில் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் அண்டு இபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரீஃபண்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீஃபண்டபிள் வந்துடும். மற்ற கேண்டிடேட் ஆல் கேண்டிடேட் அன்ரிசர்வ் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிஞ்ச உடனே 500 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும், அண்ட் 400 ரூபா உங்களுக்கான ரீஃபண்டபிளாக இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து கேட்பீங்க எனக்கு இந்த ரீஃபண்டபிள் எப்படி சார் வரும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதாவே போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து கேட்கும். சரிங்களா, அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கான ஐஎஃப்எஸ்சி நம்பர் எல்லாமே வந்து கேட்கும். அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள், இப்படி தான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர், இதுதான் என்னுடைய ஐஎஃப்எஸ்சி நம்பர் எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணுங்கள், என்னுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்டபுளாக வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள். அவங்க எந்த அக்கௌண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணுறாங்களோ அந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்டபுளாக வரும். சரிங்களா, இதில் சில பேர் வந்து வேறு அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு எனக்கு ரீஃபண்டபுள் வரல சார் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. ஓகேங்களா, உங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுக்க பாருங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 ஒன்று இருக்கும். இதில் ஸ்கில் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்களே, இதில் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சிலர் வந்து நீங்கள் கிளர்க்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து டிக்கெட் கிளர்க்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கான டைப்பிங் வந்து இருக்கும். சரிங்களா, சிலதுக்கு வந்து இருக்கும், சிலதுக்கு வந்து இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், அண்ட் எக்ஸாமினேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும்
இருக்கும் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன சிலபஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. 100 கொஷின்ஸில் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 40 கொஷினும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து 30 கொஷினும் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக 120 மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஆளுக்கான டைம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 1/3 அதாவது 1/4 மார்க் வந்து கட் ஆகும். ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மார்க் வந்து உங்களுக்கு கட் ஆகும். 4 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து என்ன சார் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து 120 மார்க்கான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷினும், மேத்தமெட்டிக்ஸில் வந்து 35 கொஷினும் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 35 கொஷினும் உங்களுக்கான இது வந்து மார்க் வந்து இருக்கும் சரிங்களா. டோட்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ் தான் உங்களுக்கான டைமிங் வந்து இருக்கும். அண்டு 1/3 மார்க் தான் உங்களுக்கு வந்து கட் ஆகும் சரிங்களா. சேம் ப்ராசஸ் தான் அண்ட் சேம் மைனஸ் மார்க் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. உங்களுக்கான டைப்பிங் ஸ்கில் உங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றது இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து டிக்கெட் கிளர்க்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் ஸ்கில் வந்து இருக்காது. ஒன்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று வந்து இருக்கும் சரிங்களா. இது வந்து காமனாக எல்லாருக்குமே வந்து இருக்கும். இதில் அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அண்ட் ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிட் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த 2 ஜாபுக்கும் வந்து இருக்கும். இதில் டிக்கெட் கிளர்க்குக்கும் அண்ட் ட்ரெயின் கிளர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்காது சரிங்களா. அவங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் www.rrb.chennai.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். டேரெக்டாக நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. அந்த பேஜ் வந்து உங்களுக்கான ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கால் ரெஃபர் லெட்டர் வந்து எப்படி சார் வரும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரெஃபரில் வந்து உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு இமெயில் ஐடி மூலிமாவோ அல்லது மொபைல் மூலிமாவோ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்தால் மட்டும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் போதும். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவோ அல்லது போஸ்ட் மூலிமாவோ உங்களுக்கு வந்து எந்த விதமான நோட்டீஸு இந்த மாதிரி எதுவுமே வராது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்த்துடலாம். அண்டு நீங்கள் டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதந்தோறும் 21,700 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக வந்து இருக்கும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து மஸ்ட்டாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% வந்து லெஸ் தென் மார்க் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கிளர்க்கு சரிங்களா, அக்கௌண்ட் கிளர்க்கு அதுவும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 19,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரிஸ் வந்து இருக்கும். அண்டு நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 50% இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி சரிங்களா, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும், கண்டிப்பாக வந்து இருக்கணும். டைப்பிங் வந்து படிக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து உங்களுக்கு ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ட்ரெயின் கிளர்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 19,900 வரைக்கும் உங்களுக்கான மாத ஊதியமாக வந்து இருக்கும். நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஆண் பெண் இருவாளரும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற போது நிறைய விதமான டவுட் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை ரீஜனில் வந்து நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலையே, அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலையே அப்படின்றது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான டேபிளேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. 3 பொசிஷனுக்கு வந்து காலியாக இருக்குது. இதில் வந்து டிக்கெட்டு கிளர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 வேக்கன்சியும் அண்டு அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேக்கன்சியும் அண்டு அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஃப்ல 22 வேக்கன்சியும் அண்டு எஸ்ஆரில் வந்து 56 வேக்கன்சியும் அண்டு ட்ரெயின் கிளர்க்கில் 1 வேக்கன்சி. டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சென்னையில் மட்டும் 80 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். காம்படிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா.
இதில் வந்து 100 பேர் அப்ளை வந்து பண்ணுறாங்கன்னா 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்து வீட்டிலேருந்து படிப்பாங்க, 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோச்சிங் சென்டரில் வந்து படிப்பாங்க. அந்த கணக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விதமான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா. இந்த வாய்ப்பை வந்து யாரும் நழுவி விட்டுறாதீங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் முன்னுரிமை. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது சரிங்களா. நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிட்டனாக வந்துடும் சரிங்களா. ஸோ கைஸ் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரியும். ஸோ கைஸ் தேங்க்யூ.